ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த சின்ன வீடு உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் காட்ட போகிறோம். ஆமாம், நம்ம இந்த வீட்டை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். சரி, அதுக்குள்ளே இந்த வீடை உங்களுக்கு ஹோம் டூர் மாதிரி காட்டிடலாம் அப்படின்னு இன்னைக்கு ஹோம் டூர் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், நம்ம வந்து இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே நாங்கள் இருந்துட்டோம். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து பக்கத்து ஏரியாவில் வந்து ஒரு 2 BHKக்கு நாங்கள் மாற போகிறோம். நல்ல வீடு. ஆமாம், சென்னை வந்துட்டு இதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடு. ஆமாம், சூப்பராகவே இருந்துச்சு. சரி, இப்போ 2 பேபி ஆனதுனால அதை வச்சு மேய்க்கவே முடியல, இடம் பற்ற மாட்டேங்குது. அதனால சரி இதோட கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூவ் ஆக போகிறோம். ஓகே, வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த வீட்டை சுற்றி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி அதை வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இதுதாங்க நாங்கள் இருக்கிற பெட்ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பெட்ரூம் தான். 8 அடிக்கு 10 அடி இருக்கும், சின்ன பெட்ரூம். ஸோ இங்கே தான் நாங்கள் படுத்துருப்போம். இதுதான் வந்து ஜன்னல். இந்த ஆர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோனா வந்து போர் அடிச்சதுன்னு சொல்லி வரைஞ்சிருக்குது எல்லாமே. செவத்தை தூக்கி வச்சுருக்கா. இப்போ நாங்கள் காலி பண்ணும்போது பெயிண்ட் அடிக்கணும். ஓ பிரச்சனை உனக்கு. ஆமாம், ஸோ இதுவுமே அப்படிதான் சோனா பண்ணது தான். இந்த ஆர்ட்டு, இந்த பொம்மை, இதெல்லாமே பொம்மை. அது ஆமாம், வீடுடா அது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி. ஆமாம், அதான் கண்ணாடி. தெரியாது, எல்லாம் பார்த்துக்கோங்க. முதல் முறையாக கண்ணாடி எல்லோரும் பார்த்துங்க. தென் ஒரு சின்ன மிரர், அழகாக அப்படி பார்த்துக்கிறதுக்கு. தென் அதை விட்டு இங்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ரேமு. ஃபோட்டோ மாட்டணும்னு சரி மாட்டியிருக்கோம். இது நாங்கள் மூணாரில் எடுத்தது, இது நாங்கள் கன்னியாகுமரியில் எடுத்தது, இதுவுமே எங்கள் பாப்பாவோட நாங்கள் மூணாரில் எடுத்தது. ஸோ அவ்வளோதான் இங்கே எங்கள் ரூமு. அதுக்கப்புறம் எங்களோட ட்ரெஸ்ஸு, குப்பை, பாப்பாவோட மருந்து பாட்டில், அது எல்லாமே அந்த சைடு டஞ்சனாக போட்டு அப்படியே வச்சுருப்போம். ஏன்னா இதை வந்து நம்ம இதுக்கு மேலே வைக்க முடியலை, எல்லாமே இல்லை. ஒரே செல்ஃபு தான் இருக்குது. இங்கே நம்ம பீரோ வச்சாலுமே படுக்க முடியாது. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அப்படியே அங்கங்கே வச்சுருப்போம். டிவியுமே வால் மவுண்ட் பண்ணியாச்சு. இல்லைனா முன்னாடி டிவி கீழே வச்சுருந்தோம், இடம் பத்தலை. ஸோ இப்போ நம்ம வந்து வால் மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட ஒரு சின்ன பெட்ரூம். டிவி வைக்க ஒரு பொசிஷனே இல்லை இந்த ரூமில். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி. இது பேர் என்ன? இது பேர் தெரில, வால் மவுண்ட்டு. ஆமாம், எந்த சைடு வேணால், எந்த டைரெக்ஷனில் வேணால் திருப்பிக்கலாம். ஆமாம், திடீர்னு இப்படி பார்ப்போம், திடீர்னு இப்படி பார்ப்போம், திடீர்னு இப்படி பார்ப்போம். அந்த மாதிரி எந்த டைரெக்ஷனில் வேணால் திருப்பி வச்சுக்கலாம். ஆமாம், ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். அப்புறம் ட்ரெஸ்ஸு, துணி எல்லாமே இங்கே தான் கிடக்கு. ஆமாம், ஸோ இதான் வந்து பரணியில் கண்ட கதெல்லாம் கிடக்கு. அது பரணியில் என்ன இருக்குன்னா, ஆறாவது எதுவெல்லாம் கையில் எடுக்குதோ எடுத்து அப்படியே மேலே மேலே வச்சிடுறது. ஆமாம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பவுட்ரு, ஒரு சென்ட் பாட்டிலு, ஒரு கண்ணாடி குப்பை, அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக எடுத்து நான் வச்சிடுவேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம பெட்ரூம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அழகான ஹாலை போய் பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் போட்டுருக்கோம். இந்த நீயே போட்டியா? இதுதான் நம்மளோட ஹாலு. இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹால் தான். இதுவும் இதுதான் வந்து நமக்கு மெயின் டோரு. இங்கே வந்து காட்டுங்க, என்னையே காமிச்சிட்டு இருக்கீங்க. மெயின் டோரு. ஸோ இங்கே வந்து நம்ம தலைவர் பார்த்துட்ருக்காரு. டேஞ்சர் டேஞ்சர். அவனை என்ன அதுக்கு விடுற? டேஞ்சர். சரி, அவன் பேசாண்டு தூங்கட்டும். சரி, ஓகே. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வைக்க இடம் இல்லாமல் மொத்த பொருளையும் தூக்கி நம்ம இங்கே வச்சுருக்கோம். டஞ்சனாக இருக்கும். ட்ராலி, ட்ரெஸ்ஸு, போர்வை எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதே வந்து பாப்பாவுக்கு சோறு விட்டுறதுக்கு வாங்கின சேரு. தென் அவ்வளோதான். இந்த கட்டில் எங்கள் அம்மா படுத்துக்குவாங்க. இப்போ எங்கள் அம்மாவும் பெரிய பாப்பாவும் வெளியே விளாண்டுட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எடுக்க முடியுது. இங்கே சின்னதாக வாஷிங் மிஷின் வைக்கிற இடம், அவ்வளோதான். சின்ன பீரோ, அவ்வளோதாங்க ஹாலு. ரொம்ப சின்ன ஹால் தான். அது டாய்லெட்டு, ஒரே டாய்லெட் தான். ஸோ ஓகே. தென் அப்படியே நம்ம வந்து பியூட்டிஃபுல் கிச்சனுக்கு நம்ம போனோம்னா அவ்வளோதான். கிச்சனில் காட்டுறதுக்கு பெருசாக இருக்காது, சின்ன கிச்சன் தான். இது ஒரு ஃப்ரிட்ஜு, லைட்டாக போட்டுப்போம். ஃப்ரிட்ஜு அவ்வளோதான். மற்ற அவ்வளோதான். கிச்சன் டூர்லாம் கிச்சன் காட்டுற அளவுக்குலாம் பெருசாக இருக்காது. சரி, நீ வேணும் காட்டுறேன்னு காமிச்சிக்கோ ஆசைக்கு.
இங்கே பாத்திரம்லாம் இருக்குது. கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் இங்கே இருக்குது. தான் கிச்சன். சரி, ஓகே. இவ்வளோ தான் எங்களோட சின்ன வீடு. என்ட்ரி ஆனோடனே ஹால், பெட்ரூம், கிச்சன். ஸோ டோட்டலாக வந்து அரௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்காது. 400க்குள்ளே தான் இருக்கும். நான் இது ஒரு 80, இது ஒரு 100 ரூம்னு வச்சுக்கோம். இது ஒரு 300 தான் வரும் டாய்லெட்டோட சேர்த்தாலே. ஸோ நம்ம ஒரு சின்ன வீட்டில் தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்து வந்து நம்ம பெரிய வீட்டுக்கு நம்ம மூவ் ஆன் ஆக போகிறோம். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 2 BHK 2 தெரு தள்ளி. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த பிளாகில் உங்களுக்கு அதுவும் வந்து நாங்கள் காட்டுறோம். சரி, ஓகே. சரி, ஓகேங்க. இதுதான் வந்து எங்களோட அரண்மனை பார்த்துருப்பீங்க. இங்கே தான் வந்து நாங்கள் சமீபம் 1.25 வருஷமாக நாங்கள் இருக்கோம். ஆமாம், நல்ல வீடு, சூப்பர் வீடு. வீடு சின்னதாக இருந்தாலும் ஓனர் பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இல்லை, பார்க்கிங் பிரச்சனை கிடையாது, 2 பைக் கூட நிப்பாட்டிக்கலாம், காரையுமே வெளியே நிப்பாட்டிக்கலாம். ஒரு செம்ம பீஸ்ஃபுல்லான இடம், எந்த பிரச்சனையும் இல்லை. கடை, மளிகை கடை எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. நம்ம இருக்கிற இடம் குளத்தூர். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. மழை எவ்வளோ பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்காது நம்ம ஏரியாவில். ஸோ சூப்பராக இருக்குது. ஆமாம், உன்னோட கருத்து. மனைகள் வாங்கணும்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு ஆடு போட்டு. ஆமாம், சரி, ஓகே. அதனால தான் நாங்கள் வந்து திருப்பி 2வது வீடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா எனக்கு வேலை வந்து இங்கேருந்து எனக்கு ஒரு 15 to 18 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணணும். பட் இருந்தாலும் இங்கேயே இருந்து செட் ஆகிடுச்சு. இந்த பக்கத்தில் எல்லாமே இருக்கனால திருப்பி அடுத்து நம்ம இதே ஏரியாவில் தான் பார்த்துருக்கோம். ஒரு 2 தெரு மட்டும் தள்ளி பார்த்துருக்கோம். நல்லாயிருக்கு இந்த ஏரியா. சரி, ஓகேங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதான் எங்களோட வீடு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. ஆமாம், நம்ம சேனலில் டெய்லியுமே வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது எங்கள் வீடியோஸ் பற்றி அப்படின்றத ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம், இன்னும் போக போக நாங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். நிறைய பிளான்ஸ் இருக்குது. பட் வந்து டெய்லி வீடியோ போடுறதுனால வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு என்ன பண்ணுறது, பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்டா என்னமோ சொல்லுவாங்க, நல்லா பண்ணிடலாம், சூப்பராக பண்ணிடலாம். நல்ல ஒரு அப்டேட் பண்ணி நல்லா பயங்கரமாக சூப்பராக பண்ணிடலாம். ஓகே, இங்கெல்லாம் பார்க்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.